ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வடை பர்கர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு வாங்க பார்க்கலாம். கடலைப்பருப்பு 200 கிராம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். வரமிளகாய் 4லேருந்து 5 வரைக்கும், சோம்பு கொஞ்சம், இஞ்சி, பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பன் வாங்கிக்கோங்க, டீ பன், சீஸ் வாங்கியிருக்கேன், இது எக்லெஸ் மைனஸ். இப்போது அந்த பருப்பு, சோம்பு, இஞ்சி, வரமிளகா எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வடைக்கு நம்ம தட்டும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு வடை நல்லா வரும். ஸோ பர்கர் அப்படின்றதுனால நல்லா கொஞ்சம் பேட்டி மாதிரி, இப்போ பர்கருக்குள்ளே இருக்க பேட்டி இந்த மாதிரி இருக்குமோ, ஸோ அந்த ஷேப் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மாதிரி வடையை போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த வடையை தான் பேட்டியாக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம பர்கரில். ஸோ அந்த மாதிரி போட்டு ஆயிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பன்னை இப்போ 2 ஹாஃபாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக அந்த மிடில் பார்ட்டில் நீங்கள் நைஃப் வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது, அது கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ அதை ஒரு தோசைக்கல்லில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணால் மட்டும் போதும், அது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கோங்க போதும். இப்போது அந்த ஹீட் பண்ண பன்னோட லோவர் பார்ட்டை ஒரு பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் அதில் மைனஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே நம்ம போட்டு வச்ச வடை. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சீஸ் லேயர் போடுறோம். இப்போது இதுக்கு மேலே டொமேட்டோவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியனை இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதான் டொமேட்டோக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். இப்போது இதில் மைனஸ் அகைன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மைனஸ் இப்போ எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் கூட நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய இன்க்ரீடியன்ட் இல்லை, நீங்கள் ஈஸியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். பன்னோட இன்னொரு பார்ட் இருக்கும்ல, அப்பர் பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சது, ஸோ அந்த பார்ட்லேயும் ஒரு லேயர் மைனஸ் போட்டுருங்க. போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பார்ட்டை எடுத்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நம்ம வடை பர்கர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் வீட்டில் வடை போடுற அன்றைக்கி கூட ஒரு 5 to 10 மினிட்ஸில் டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். குட்டீஸ்க்கெலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.